விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான மகாநதி சீரியல் மூலியமாக மக்களிடையே ரொம்பவே பிரபலமானவங்க தான் லக்ஷ்மி பிரியா. காவேரி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இவங்களுக்கு ரீசெண்டாக ஒரு அவார்ட் கிடச்சிது, நக்ஷத்திரம் அவார்ட்ஸ் 2026 பீப்புள்ஸ் ஃபேவரட் ஆக்ட்ரஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் மகாநதி சீரியலுக்காக இவங்களுக்கு கிடச்சிது. ஸோ இதை ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். இந்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம லக்ஷ்மி பிரியா அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மகாநதி சீரியலே முடிஞ்சு போச்சு, ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த அவார்ட் கிடச்சிருக்கு மகாநதி சீரியலுக்காக. ஸோ இன்னமும் மக்களுடைய மனசில் இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கக்குள்ள ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். நான் எனக்கு இந்த ஆக்டிங் அப்படின்றதுல ரொம்பவே இஷ்டம் இருந்து தான் வந்திருக்கேன். ஸோ எல்லாருமே நினைப்போம் இல்லையா, நம்ம சினிமாவில் ஒரு நடிகை ஆகணும், வெள்ளித்திரையில் நம்ம ஜொலிக்கணுன்ற மாதிரி. அதே மாதிரி தான் நானும் படங்கள் நடிக்கிறதுக்காக தான் வந்தேன். அப்போ நிறைய சீரியல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்தது. பட் ஆனால் இல்லை நான் படங்கள் தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீரியல்ஸ் அதை நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் திரும்ப நம்மக்கிட்ட அந்த சீரியல் வந்துக்கிட்டே இருக்குது, கதவுகள் தட்டிக்கிட்டே இருக்கக்குள்ள சரி ஓகே நம்ம செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு நுழைஞ்சது தான் இந்த மகாநதி சீரியல். பட் ஆனால் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் இந்த சீரியல் மூலயமா அப்படின்றத நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மக்கள் எனக்கு கொடுக்குற ஒரு ஆதரவுக்கும் சப்போர்ட்டுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லக்ஷ்மி பிரியா நம்ம காவேரி அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ரசிகர்களுடைய விருப்பமும் கூட. பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க.